பண்ணணும் அப்படின்னா விஷுவலைசேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அதுல ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. என்னன்னா கற்பனைப்படுத்தி பாருங்க அப்படின்னு. அந்த மாதிரி வேர்டே கிடையாது. கற்பனைனா ஒண்ணுமே கிடையாது. கற்பனையாவே போயிடும். நிறைய பேர் அதை யூஸ் பண்றதை நான் பார்த்திருக்கேன். புக்லயே எதுவும் அப்படிலாம் கிடையாது. அதாவது இமேஜின் பண்ணாதீங்க. அது இமேஜின்லாம் கிடையவே கிடையாது. ரைட். என்ன அப்படின்னு அந்த இடத்துல விஷுவலைசிங் என்பது காட்சிப்படுத்தி பாருங்க. அதாவது என்ன உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு ஒரு கார் வேணும், ஒரு வீடு வேணும், நிறைய பணம் வேணும், கடனை அடைக்கணும், நிறைய ஒரு லைஃப் ஸ்டைல் மாறணும், ஃபாரின் ட்ரிப் போகணும், சேரிட்டி பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய இலக்குகளா இருக்கோ அதை அடைஞ்சா அப்படி இருக்கும். இப்போ நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, மேபி கடன்ல இருக்கலாம், கமிட்மெண்ட்ல இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது. அதான் சொல்லுவாங்கல்ல, யூனிவர்ஸ்க்கு வந்து தெரியாது நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியாது, எப்படி ஆக போறீங்கன்னு தெரியும், அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. யூனிவர்ஸ்க்கு உங்களோட பாஸ்டன்ஸ் தெரியாது. இப்ப நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா உட்காந்து ஒரு தியானம் பண்றதுக்கு ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காது, ஒரு யோகா பண்றோம் கிடைக்குமா கிடைக்காது, ஒரு எக்ஸசைஸ் பண்றோம் கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு கிராட்டிடியூட் பண்றோம் கிடைக்குமா கிடைக்காதா, அவ்வளவுதான் லாஜிக். ரைட். அப்ப நம்ம கண்ணை மூடி நம்ம காட்சிப்படுத்தி பார்க்கணும். இந்த வீடு வாங்கினா எப்படி இருக்கும்.